வணக்கம், நான் உங்கள் நண்பன் புதுயுகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். 17/9/2024 கன்கரண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆஸ்கர் பியஸ்ட்ரி கிளைம்ஸ் மைடன் விக்டரி அட் அசர்பைஜான் கிராண்ட் பிரிக்ஸ். ஆஸ்கர் பியஸ்ட்ரி அப்படிங்கிறவர் ஃபார்முலா 1 அப்படிங்கிற கார் ரேஸில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. அது இந்த ரேஸ் எங்கே நடந்தது அப்படின்னா, பாக்கு சிட்டி சர்க்கியூட். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆஸ்கர் பியஸ்ட்ரி வந்திருக்கிறாரு. அதே மாதிரி ஃபோர்த் பிளேஸ்லேயும் மெக்லாரனை சேர்ந்தவங்க தான் ஃபோர்த் பிளேஸே வந்திருக்காங்க. செகண்டு ஃபெராரி, தேர்டு மெர்சிடஸ். சரிங்களா, இது இவரோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை குறிக்கக்கூடியது தான் இந்த ஃபார்முலா 1 விக்டரி அப்படிங்கிறது. தனது முதல் ஃபார்முலா 1 வெற்றியை பெற்றார். அப்போது ஃபார்முலா 1ல் அஜர்பைஜானில் நடந்த ரேஸில் ஜெயிச்சது யார் அப்படின்னா, மெக்லாரனை சேர்ந்த ஆஸ்கர் பியஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா, அது எங்கே நடந்தது அப்படின்னு கூட கேட்கலாம். அது பாகு சிட்டி சர்க்கியூட், அதுவும் கொஸ்டினில் கேட்கலாம். எம்மி அவார்ட்ஸ், இது கிட்டத்தட்ட ஒரு 76வது பிரைம் டைம் எம்மி அவார்ட்ஸ் செரிமோனி. இது எங்கே நடந்தது அப்படின்னா, பீகாக் தியேட்டர், லாஸ் ஏஞ்சல்ஸ் நடந்தது. இது எத்தனாவது பிரைம் டைம் எம்மி அவார்ட்ஸ்னு கேட்கலாம். அது 76வது. சரி, இது எல்லாமே டெலிவிஷன் ஆக்டர்ஸ் தான் கொடுக்குறது இந்த அவார்டு அப்படிங்கிறது. இந்த அவார்டில் ஷோகன் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 4 அவார்டு வாங்கியிருக்கிறார். சரிங்களா, 76th பிரைம் டைம் எம்மி அவார்ட். இது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்தது. நெக்ஸ்ட்டு, டு ரிசால்வ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இஷ்யூ, பியூஷ் கோயல் அன்வெயில்ஸ் போர்ட்டல். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்காக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலுக்கு பேர் தான் ஜன்சன் வாய் போர்ட்டல் அப்படிங்கிறது. இது ஒரு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், வர்த்தகத்துக்கு மற்றும் தொழில்துறைக்கான மினிஸ்டர் தான் இதை தொடங்கி வச்சுருந்துருக்கிறாரு. இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னா, இட்ஸ் ஸ்ட்ரீம்லைன் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி. 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு பாலமாக இருக்கிறதுக்காக தான் இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது. இன்னும் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயே நிறைய இஷ்யூ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த போர்ட்டல் ரொம்ப உதவுது. இது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து இன்னொரு போர்ட்டலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுதான் எக்ஸ்போர்ட் ட்ரேட் கேரண்டி கார்பரேஷன், ECGC அப்படிங்கிறதும் சேர்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டல் எதுக்கு அப்படின்னா, MSME செக்டர் இருக்கு இல்லையா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸு, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 90% இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறாங்க ஃபார் லோன் லிமிட் அப் டு 80 crore வரைக்கும். அப்போ 2 போர்ட்டல். சரிங்களா, ஒன்று ஜன்சன் வாய், இன்னொன்று ECGC அப்படிங்கிற 2 போர்ட்டல். இதெல்லாம் எதுக்கு, ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பங்குதாரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையேயான தகவல் தொடர்புகளை ஒழுங்குபடுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட வர்த்தகத்துறையின் ஆன்லைன் தளம், அதான் ஜன்சன் வாய் போர்ட்டல் அப்படிங்கிறது. சரியா, ஓகே. அடுத்து, கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிரேக்கிங் பேரியர்ஸ் இன் சோசியல் மீடியா. ஏன்னா அவர் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறாரு. எந்த ஒரு சோசியல் நெட்வொர்க்கு, அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எது வந்தாலுமே அவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் இல்லையா. அப்போ அவர் இப்போ ரீசெண்டாக கூட யூடியூப் சேனல் தொடங்கியிருந்தார். அதுக்கு அவ்வளவு சீக்கிரமாக கிட்டத்தட்ட 1 crore சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதனால தான் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ரெக்கார்ட்ஸையும் ஈஸியாக பிரேக் பண்ணி போயிட்டுருக்காரு. ஏன்னா அவரோட ஃபாலோவர்ஸ் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பால் ஐக்கான் has once again proven his unparalleled global appeal by achieving a remarkable milestone in the world of social media. His ability to captivate audiences extends far beyond the football pitch, making him a beloved figure even among those who don't actively follow the sport. விளையாட்டை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இவரை பற்றின இவர் யார் அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவுக்கான ஒரு பிரபலம். Unprecedented development, Cristiano Ronaldo became the first person in the world to have over 1 billion followers across various social media platforms. எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 1 billion மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் உள்ள ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. நெக்ஸ்ட்டு, வினேத்ரா அப்படின்னாலே ட்ரெயினர் அப்படின்னு அர்த்தம். இது எங்கே நடக்குது அப்படின்னா, INS சாத்வாகனா விசாகப்பட்டினத்தில் நடக்குது. இந்த கல்வாரி சப்மரைன் எஸ்கேப் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, இதை நடத்துனது யார் அப்படின்னா, வைஸ் அட்மிரல் ராஜேஷ் பெந்தர்கர். அவர் தான் ஃப்ளாக் ஆஃபீஸர், கமாண்டிங் இன் சீஃப், ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் அட் INS சாத்வாகனா விசாகப்பட்டினத்தில் தான் இந்த ட்ரைனிங் நடந்தது. அதாவது இது என்ன அப்படின்னா, சப்மரைன் எஸ்கேப் பண்ணுற, சப்மரைனில்
எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு ட்ரைனிங் தான் இது. சரிங்களா? இது எங்கே நடந்தது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில். அது ரொம்ப முக்கியம், எந்த இடம் அப்படிங்கிறது. இந்த ஃபெசிலிட்டியோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா, இந்த வசதி பதிக்கப்பட்ட கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பலிலிருந்து பயணியாளர்கள் தப்பிக்கும் திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உள்ளே இருக்கக்கூடியவங்க அந்த சப்மரைன் வழியை எப்படி தப்பிச்சு போகிறது அப்படிங்கிறது தான். சரியா? அதுவும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸு. ஒட்டுமொத்தமாக எல்லாமே இந்தியாவில் உள்ள பொருட்களாகவே இந்தியர்களாகவே மட்டுமே தயாரிக்கப்பட்டது இருக்கு இல்லையா, அந்த திட்டத்துக்கு பேர் தான் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிறது. சரியா? அதன் மூலமாக தான் இதை தயாரிச்சிருக்கிறாங்க. அடுத்து நவிகா சகர் பரிக்ரமா. இது 1 வந்திருந்தது, இது 2 வந்திருக்கு. 1 வந்து கிட்டத்தட்ட 254 days வந்து ஓவராலாக ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இது நவிகா சகர் பரிக்ரமா 2 அப்படிங்கிறது இதை யாரை லீட் பண்ணுறது அப்படின்னா இந்தியன் நேவி ஆஃபீஸர் லெஃப்டினன்ட் கேடர் ரூபா ஏ அண்ட் லெஃப்டினன்ட் கேடர் தில்னா கே, ரெண்டுமே லேடி ஆஃபீஸர்ஸ் தான். இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. வெறும் ஆண்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போ பெண்களும் சேர்ந்து பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்திய கடற்படை அதிகாரிகளான லெஃப்டினன்ட் கேடர் ரூபா ஏ மற்றும் லெஃப்டினன்ட் கேடர் தில்னா கே தலைமையிலான நவிகா சாகர் பரிக்ரமா 2 ஐஎன்எஸ்வி தாரிணி கப்பலில் உலகை சுற்றி வருவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து பெண்களும் கொண்ட பயணத்துடன் இந்தியாவின் வளமான படகோட்டம் தொடர உள்ளது. இந்த பயணம் கடல்சார் திறன் மற்றும் பாலின சமத்துவத்தை கொண்டாடுகிறது. இதுதான் நம்ம கேள்வி. எதுக்காக இந்த பயணம் அப்படின்னா கடல்சார் திறன் மற்றும் பாலின சமத்துவத்தை கொண்டாடுகிறது. கடல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் கடற்படையை மேம்படுத்துவதற்கும் இந்திய கடற்படையின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. சரியா? அடுத்த லாஸ்ட் ஒன், வேர்ல்டு பேஷன் சேஃப்டி டே 2024. அதாவது உலக நோயாளி பாதுகாப்பு தினம். இது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 17 அனுசரிக்கப்படுகிறது. நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டது மற்றும் நோயாளிகளின் பாதிப்பை குறைக்க அனைத்து நாடுகளும் சர்வதேச பங்காளிகளும் ஒற்றுமை மற்றும் ஒன்றுபட்ட நடவடிக்கைக்கு அழைப்பு விடுக்கின்றனர். நோயாளியின் பாதுகாப்பு சுகாதார பாதுகாப்பு வழங்கும் போது நோயாளிகளுக்கு ஏற்படும் அபாயங்கள், பிழைகள் மற்றும் தீங்குகளை தடுப்பதிலும் குறைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. வேறு ஒன்றும் இல்லை, வரக்கூடிய பேஷண்ட்டை நல்லபடியாக பார்த்து பாதுகாப்பாக அனுப்புறது தான். அதுக்கு தான் இந்த டே அப்படிங்கிறது. சரியா? உலக நோயாளி பாதுகாப்பு தினம் 2024, அது செப்டம்பர் 17. ஓகேவா? அப்புறம் ஃபைனல் ஒன், நம்மளோட புதுயுகம் அகாடமியில் அட்மிஷன்ஸ் போயிட்டே தான் இருக்குது. அதுக்கு தாராளமாக இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும் இல்லை லைவ் கிளாஸாக இருக்கட்டும் ரெண்டுமே இதன் மூலமாக பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால் கீழே இருக்கக்கூடிய இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஓகேவா? மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வரும், ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, மிக்க நன்றி.